வணக்கம். ஐ எம் டாக்டர் எஸ் விஜயகுமார், கீஹோல் பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், நியூரோ ஒன் ஹாஸ்பிட்டல். இப்போ பார்க்குற ஒரு வயதானவர் கை கால் பலக்குறைவுனால ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரோக்னால வந்திருந்தார். அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் ஆகிட்டார். உடனே அந்த ஸ்ட்ரோக்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டார். அந்த ஸ்ட்ரோக்கோட எவால்வேஷனில் அவருக்கு கரோட்டிட்னு சொல்கிற இடத்துல அவருக்கு அந்த ரத்த குழாயில் அடைப்பு 75% மேலே இருந்தது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுனா, மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாலும் நிறையா பேர்த்துக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். யூஸ்வலாக அவங்களுக்கு பாதிக்கு பாதி அடைப்புக்கு கம்மியாக இருந்ததுன்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் எடுத்துட்டா போதும். அதுலேயே அவங்க ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பை குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த பேஷண்ட்டும். அவருக்கு கரோட்டிட்ல அவருக்கு சிவியர் ஸ்டெனோசிஸ்னு சொல்லுவோம். 75% அடைப்பு இருக்கிறனால அவங்களுக்கு கரோட்டிட் எண்டாக்டமி, ஸ்டென்டிங் 2 ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அவருக்கு கரோட்டிட் எண்டாக்டமி அவர் சூஸ் பண்ணி உள்ளே இருக்கிற அடைப்பை டைரெக்டாக நம்ம ரத்த குழாயை ஓப்பன் பண்ணி இந்த அடைப்பை எடுத்துடுறோம். எடுக்கிறனால மூளைக்கு போகிற மெயினான ரத்த குழாய் தான் கரோட்டிட்னு சொல்கிறோம். அந்த ரத்த குழாயில் ரத்த ஓட்டம் முழுசாக சீரமைச்சு கொடுக்குறது தான் அந்த கரோட்டிட் எண்டாக்டமி மூலமாக நம்ம பண்ணுறோம். அதனால் அந்த அடைப்பை எடுத்துறதுனால அவங்களுக்கு திருப்பி ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு குறையுது. ஸோ இது முக்கால்வாசி வயதானவங்களுக்கு வரணும்னு இல்லை, சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு வரலாம். ஸோ இது சிம்பிளான டெஸ்ட் மூலமாக இந்த கரோட்டிடில் உள்ள ஒரு சின்ன அல்ட்ராசவுண்ட் மூலமாகவோ ஆன்ஜியோ மூலமாகவோ அவங்களுக்கு யாருக்காவது ஸ்ட்ரோக் வர்றவங்களுக்கு எவ்வளோ தூரம் அடைப்பு இருக்குது, திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இது ஸ்ட்ரோக் ப்ரிவென்ஷன் சர்ஜரி, நெக்ஸ்ட் டைம் ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்காக பண்ணுறது. வந்திருக்கிற ஸ்ட்ரோக்குக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கணும். ஒருத்தங்க ஒரு டைம் ஸ்ட்ரோக்கை அவங்க அனுபவம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா திருப்பி நம்ம கை காலம் முடக்கிடக்கூடாதுங்கிறதுக்கு அவங்களுக்கே ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு சந்திக்கக்கூடாதுன்னு இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன கரெக்டாக இருக்கோ அது பண்ணிக்கிறதுக்கு முன் வருவாங்க. வணக்கம், பேர் தான் பழனிவேல். ஊர் தேங்கொண்டம் பக்கம் கல்லாத்தூர். வயசு 70. பொதுவாகவே அன்றைக்கு பிரச்சனை என்ன சொன்னாக்கா, தண்ணி குடிக்கிறது கை வரல. அதுக்கு உடனே நாங்கள் கும்பகோணம் போயிட்டோம், தியாகராஜனுங்கிற ஆஸ்பத்திரி. அங்கே கொஞ்சம் அப்படி ட்ரீட்மெண்ட்டு பார்த்தோம். ஒரு வாரம் அங்கே இருந்தோம். சரி அப்படின்ட்டு போதும் நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டாங்க. அப்புறம் ஒரு 2 வாரம் கழித்து வாங்கினாங்க. அப்புறம் அதுக்கு எங்கள் பையன் வெளியூர்லேருந்து வந்தோம். இது இங்கே சரியாக வராதுப்பா, நம்ம இங்கே திருச்சி போய் பார்ப்போம், இந்த ஆஸ்பத்திரியில் பார்ப்போம். அங்கே சொன்னால் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஏதாச்சும் மேற்கொண்டு செய்வோம் அப்படின்னு சொன்னால், அப்புறம் இங்கே பார்த்த உடனே அவங்க மூளைக்கு போகிற நரம்பு 20% தான் வேலை செய்யுது, மிச்சம் வேலை செய்யலை. ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ட்டாங்க. சரி, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம். இந்த ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு நாங்கள் இப்போ வரல. வீட்டுக்கு போய் நாங்கள் யோசனை பண்ணிக்கிட்டு தான் வரோம். எவ்வளோ நாளாக இருந்தாலும் ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே சரியாக வராதுங்க. வேறு கை கால் இருக்க செய்யும் அப்படிதாங்க. சரி பண்ணிட்டு அப்புறம் ஒரு வாரமாக 2 வாரம் கழிச்சு இங்கே ஆப்ரேஷன் செஞ்சோம். 4ஆம் நாள் 5ஆம் நாள் நல்லா நடக்க ஆரம்பித்தேன். 5ஆம் நாள் சாயங்காலம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இங்கே போயிட்டு இப்போ 4 நாள் கழித்து வந்துருக்கோம். டாக்டரை பார்த்தோம். ஒன்று இருந்ததுக்கு நல்லா தான் இருக்கீங்க, இதுக்கு மேலே தேவையில்லை. மாத்திரையை வாங்கிட்டு போயிட்டு ஒரு 3 மாதம் கழித்து பார்க்குறோம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை. வாய் குளறு தாங்க அது இன்னும் சச்சா மாத்திரை சாப்பிட்டு ஒரு மாதம் ஆகும். அதுக்கு பிற்பாடு நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்னு தான். வாக்கிங் மட்டும்தான் போக சொன்னார். வேக்கேஷன் உங்கள் வேலையில் தொழிலில் நீங்கள் செய்யலாம்னு சொன்னாக்கா முயற்சி பண்ணி செஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு வராது. வாரம் வரைக்கும் கொஞ்சம் ரெவெல்லாம் பார்த்துக்குங்க. அப்போ நீங்கள் பழையபடி எப்போ என்ன செஞ்சீங்களோ அப்போதையும் நீங்கள் செய்யணும். விஜயகுமாருக்கு நன்றி தான் தெரிவிக்கிறோம். இதிலேருந்து இந்த வியாதிக்கு விடுபட்டதுக்கு நன்றி தான் சொல்லணும்.